ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன் 2025. தனுசு ராசி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள், நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். 2025ஆம் ஆண்டில் ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அதன்படி தலைமை கிரகமாக சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கப் போகிறார். இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலும், சனி மீனத்திலும், சுக்கிரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன. கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி சூரியன் 8இல் மறைந்திருந்த நிலையில் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தை வழியிலான நன்மைகள் ஏற்படும். பாக்கியங்கள், கோயில் திருப்பணி தொடர்பான விஷயங்கள், ஆலய திருப்பணி, யாத்திரைகள் தொடர்பான விஷயங்கள் என அனைத்து விஷயங்களிலும் அற்புதம் ஏற்படும். குரு சூரியன் மாதத்தின் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து குரு சுக்கிரன் இருவரும் ராசியை பார்க்கிறார். 2 சுபர்கள் வலுத்து பார்க்கின்றனர். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதியில் குத்த தெரியாது, பிறரை கெடுத்து வாழ தெரியாது. தனுசு ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதுதான் உங்களுக்கு பலவீனமே. இனி உங்களுக்கு படிப்படியாக நன்மைகள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். அனுகூலம், தந்தை வழியிலான நன்மைகள் ஏற்படும். அப்பாவின் உடல்நிலை சரியில்லை, கணவன் மனைவிக்கு அப்பாவுடன் ஆகவில்லை என்ற வருத்தங்களில் இருந்தவர்களுக்கு அந்த நிலைகள் எல்லாம் மாறும். தந்தை தொடர்பான விஷயங்களில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். இல்லையெனில் அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்பா தந்தை சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் கோர்ட் கேஸ் என அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு சுமூகமான நல்ல தீர்வு கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் தொழில் செய்யக்கூடிய தைரியம் உண்டாகும். தொழில் அமைப்புகளில் சரியான இடத்தில் கடை கிடைக்கவில்லை, வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்றிருந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் அம்மா சார்ந்த விஷயங்களில் சிறு மன வருத்தங்கள் ஏற்படும். என் பேச்சையே கேட்பதில்லை என்பது போன்ற சில விஷயங்களில் நம்மை பற்றி கவலைப்படக்கூடிய நிலை ஏற்படும். தூர இடத்தில் இருப்பவர்களுக்கு அம்மா தொடர்பான கவலைகள் இருக்கும். அம்மாவிடம் சில விஷயங்களுக்கு அனுமதி வாங்குவதில் அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். இனி படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் பெறுவீர்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.